இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, மாமா கூப்பிடுறாரு. அக்கா, என்னக்கா? சரின்னு சொல்றாங்க. அண்ணே, சொல்லுங்க மேடம். இந்தாங்க சார். இது இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க. சாரி சார், இதை குடிச்சிட்டு வச்சிருக்காங்க சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார். அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டியா? நடத்து நடத்து. மறுபடியும் கால் பண்றான். ஆண்டி, அந்த பிளாக்மெயிலர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். நான் பேசிட்டு இருக்கும் போதே அவன் எங்க இருக்கான்னு தேடுறேன். நீங்களும் உமாவும் யாரெல்லாம் போன் பேசுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, நீ அட்டன் பண்ணி பேசு. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நீ பேசு பேசு. ஹலோ, என்ன மித்ரா, என் கால் எடுக்க ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன கையும் களவுமா பிடிக்க பிளான் போடுறியா? இல்ல, நான் எந்த பிளானும் போடல. கொன்றுவேன். பார்க்கலாமா? இப்ப கூட நான் ஓய இடத்துல தான் இருக்கேன். வரவா? நேர்ல வந்து பார்க்கவா? வரியா? உனக்கு மரியாதை நான் கேட்ட பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துரு. இல்ல நான் வேற மாதிரியா உனக்கு ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல உனக்கு தொலைச்சிருவேன். தொலைச்சி பார்க்கலாமா? நான் யாருக்கு காமிக்கவா? காமிக்கவா? காமிக்கிறியா? பார்க்கவா? பார்க்கலாமாடா? வரியா? ஒத்தை கொத்த பாக்குறியாடா? என்ன? ஏய், பார்க்கலாம்டா, வந்து வரேன்டா. வந்து உன்னை பீஸ் பீஸா வெட்டல. வந்து பாரு, வா வா. அடிக்கிறதா? என்ன பண்ணுவ? தேவையில்லாம பேசினா அவ்வளவுதான் உனக்கு. வா, வந்து பாரு, வந்து பாரு. நான் தான் சொல்றேன்ல, வா. எல்லாருக்கும் வணக்கம். என் அழைப்பை ஏற்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை கௌரவப்படுத்தின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டேன். எந்த பதவியையும் தேடி போகவும் மாட்டேன். என்னை சேர்ந்த எல்லாருக்கும் இது நல்லாவே தெரியும். தெரியும் தெரியும். இந்த ராஜ்யசபை எம்பி பதவி கூட நானா தேடி போய் வாங்கினதில்லை. அது தானா என்ன தேடி வந்தது. அதுக்கு காரணம் என்னோட எதிரி.
என் எதிரி என்னை இந்த சொசைட்டி முன்னாடி அவமானப்படுத்தணும், தலகுனிய வைக்கணும்னு பெரிய சூழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனா காலம் அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்து எனக்கு இந்த பதவியை கொடுத்து என்ன கௌரவப்படுத்திருக்கு. எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வந்தா கூட அந்த பதவி 5 வருஷம்தான். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவி 6 வருஷம். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவியை வச்சு என்னால முடிஞ்ச உதவிய ஏழை எளிய மக்களுக்கு செய்வேன்னு இந்த நேரத்துல நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். ஆண்டி, பதவி கிடைச்சதும் எல்லா அரசியல்வாதியும் சொல்ற உறுதிமொழி தான். அதையும் நீங்க சொன்ன எப்படி? ஹலோ ஆண்டி, நீங்க ஒன்னும் கவர்மெண்ட் கிடையாது எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு. கட்டடம், பராமரிப்பு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், இன்னும் எவ்வளவோ செலவு இருக்கு. இருக்கட்டுமே, எவ்வளவு ஆனா என்ன, அதை நான் என் சொந்த பணத்துல பண்றேன். என்ன வருஷத்துக்கு எவ்வளவு கோடி செலவாகும்? ஒரு 150 கோடி, இல்ல ஓகே ஒரு 200 கோடி, அதுவும் இல்ல 300 கோடியா? அதுக்கு மேலேயே ஆகட்டுமே. ஐ டோன்ட் கேர். நான் மக்களுக்கு கல்வியை இலவசமா கொடுப்பேன். போச்சு போச்சு, என் 40% மொத்தமா போச்சு. இலவசத்துல இடி விழ